எலெக்ஷன் கமிஷன் என்ற பெயரை பயன்படுத்திக் கொண்டு இந்த வாக்குச்சாவடி வாக்காளர் பட்டியலை திருத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு ஜனநாயக மோசடியை, ஒரு ஃப்ராடு, ஒரு மோசடியை மத்திய சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் கழுத்துக்கே கட்டி வைக்கின்ற வேலையை மோடி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அவர்கள் இதை பீகாரை போல இங்கேயும் நிறைவேற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். மிஸ்டர் மோடி, தமிழ்நாடு இஸ் நாட் பீகார். தமிழ்நாடு பீகார் அல்ல. நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது. கடுமையாக எதிர்த்து போராடுவோம். வாக்குச்சாவடிகளிலே மோசடிகள் நடந்து விடாமல் தடுப்பதற்கு எங்கள் இயக்கத்தினுடைய படை வீரர்கள் கடமை ஆற்றுவார்கள். எங்கள் இயக்கத்தில் யாராவது தொகுதியை பற்றி பேசியிருப்போமா? எங்களுக்கு நிறைய தொகுதிகள் கேட்போம் என்று பேசியிருப்போமா? எந்த இடத்திலும் கிடையாது. அதை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற போது அது அப்போது பேச வேண்டிய பேச்சு. இப்பொழுதே நாங்கள் இத்தனை இடங்கள் கேட்போம் என்று எந்த விதமான நெருடலையும் ஆளுகிற கட்சிக்கு கொடுக்க வைகோ தயாராக இல்லை. மறுமலர்ச்சி திமுக கழகம் அதற்கு தயாராக இல்லை. மாறாக இந்த சனாதன இந்துத்துவ சக்திகளை தடுத்து நிறுத்த எல்லா முனைகளிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது போராடும் என்பதை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக தமிழக மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் தெரிவிக்கிறேன். இந்திய அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, என் தாய் தமிழகத்தை வஞ்சிக்காதே. இந்த வஞ்சகம் தொடர்ந்தால் விபரீதங்கள் உங்களை நோக்கி வரும் என்று எச்சரிக்கை செய்கிறேன். மோடியை பற்றி இன்று ரொம்ப விளக்க விரும்பல. மோடி இஸ் டோட்டலி எகெயின்ஸ்ட் தமிழ்நாடு. காவல்துறை கண்மூடி கண் திறப்பதற்குள் கடமையை செய்கிறது. கோவையிலே நடைபெற்றிருந்த கொடூரமான அந்த இளம்பெண் நாசமாக்கப்பட்டதில் 24 மணி நேரத்திற்குள் அந்த பாதகத்தை செய்த படுபாவிகளை கைது செய்தது. காவல்துறை தன் கடமையை முறையாகத்தான் செய்கிறது. ஒரு நண்பர் ஒரு மைல் நேரத்துக்கு ஒரு வேலை தயார் செய்து கொண்டு அதன் மேல் ஏறி நின்று கொண்டு என்னை இவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்ததே தமிழ்நாட்டின் காவல்துறை தான். நான் காவல்துறைக்கு நன்றியையும் என் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டினால் குடிக்க தண்ணீர் வசதி செய்கிறார்களா? நாம செய்யறோம். நடைபெறோம்னா ஒரு அசம்பாவிதம் நடக்காது. உரிய மருத்துவ வசதிகளை செய்தார்களா? ஒன்றும் கிடையாது. அந்த நெரிசலில் குழந்தைகளும் பெண்களும் நெரிசலில் மடிந்து போகக்கூடுங்கிற முன்னெச்சரிக்கையாளர் உணர்வாக இருந்ததா? ஓடையே போய்விட்டார் சென்னை பட்டணத்துக்கு. திருச்சியிலாவது தங்கி மறுநாள் உயிரற்ற சடலங்களுக்கு வாழ வைத்து இழந்து தவிக்கிற குடும்பத்தாரின் கண்ணீரை போக்க அவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து செய்ய வேண்டிய கடமையை செய்தாரா? இல்லை. ஆனால் முதலமைச்சர் அந்த நிமிடத்திலேயே கலெக்டர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்து விட்டு இரவோடு இரவாக கரூருக்கு வந்து உயிரற்ற சடலங்களுக்கு இறுதி மரியாதை செய்துவிட்டு தான் ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து காட்டினார். ஆனால் நான் கிராமத்துக்காரன். நான் ஊரை விட்டு சுற்றுப்பயணங்களில் இருக்கிற போது சில வீடுகளிலே இழப்புகள் நேர்வதுண்டு. ஊருக்கு போனவுடன் என் தாயார் உயிரோடு இருந்த காலத்தில் மேலத்தெருவுல இன்னார் இறந்துட்டாங்க, கீழத்தெருவுல இன்னார் இறந்துட்டாங்க, முதல்ல போய் நீ துஷ்டி கேட்டு வாப்பா. அந்த வீடுகளுக்கு போய்த்தான் இழவு கேட்க வேண்டும். இழவு வீட்டில் இருப்பவர்களை என்னையை பார்க்க வாருங்கள் என்று அழைப்பது என்ன பண்பாடு, என்ன தரம், என்ன அணுகுமுறை? அவர்களே உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை தேடி வரணுமா? இது மாதிரி தமிழ்நாட்டில்
எந்த தலைவர், மக்கள் திலகம் உட்பட யாரும் இப்படி நடந்து கொண்டது கிடையாது. பொறுப்பற்ற செயல், அணுவளவும் குற்ற உணர்ச்சி இல்லாத செயல். அதனால்தான் அவர் சினிமா டயலாகுகளை மேடையில் வேலையில் ஏறின உடனே டயலாக் தான் விடுறார். முதலமைச்சரை பார்த்து, என்ன மிஸ்டர் அங்கிள், என்ன தெனாவிட்டு மக்கள் எல்லாம் அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க, நம்ம தான் அடுத்த ஆட்சின்னு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடக்காது, இந்த ஏமாற்று வேலையெல்லாம் எடுபடாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.